ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு புஸ்தகத்தின் இந்த விளக்க உரையை நிறைவு செய்வதற்கு, அந்த சுவிசேஷத்தின் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைத்துள்ள நிறைவான ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதம், இவைகளை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். மகிமையிலே கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு மனிதனும் பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய விசுவாசமானது வீணாய் போவதில்லை. இதைத்தான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நாம் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தவானாய் இருப்பதற்கான காரியங்கள், கிறிஸ்துவால் மட்டுமே பாவத்தை இரட்சிக்க முடியும் என்பதை அவரது உயிர்த்தெழுதல் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. சரீர மரணமானது தேவ நீதியை திருப்திப்படுத்த முடியாது. கிறிஸ்து இயேசு அனுபவித்த அந்த மரணத்தின் கொடுமை, அந்த நித்திய மரணத்தின் கொடுமை உலகத்தின் பாவத்திற்காய் தீவிரமாய் வேதனைப்பட வேண்டியதாய் அவருக்கு அது அவசியமாயிற்று. ஆனால் மனிதனாக மட்டும் அவர் இல்லாததினால், அவர் தேவனாகவும் இருந்ததினால், நித்தியமாய் அனுபவிக்க வேண்டியதை அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அதை நிறைவேற்றி முடித்ததினால், மனிதனால் முடியாத இந்த காரியம் தேவனாக இருந்ததினால் முடிகிற காரியமாக ஆயிற்று. ஆம், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஏனென்றால் ஒரு மனிதன் தன் பாவத்திற்கான தண்டனை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பிதாவானவர் ஒட்டுமொத்த உலக மனிதர்களின் பாவத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார். அவர் இப்படி மகிமையிலே வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்ததினால் தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அது நிரூபிக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆகவே நாம் பாவத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ முடியும் அவரது உயிர்த்தெழுதினால் உறுதியாகிறது. பாவத்திலிருந்து விடுதலையாகி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று நாம் விசுவாசிக்கும்போது, அவரை அறிக்கையிடும்போது, கர்த்தர் நம்முடைய பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி பிதாவோடு இணைந்திருக்கக்கூடிய கிருபையை நமக்கு அவர் தருகின்றார். ஆகவே மரணத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கின்றது. இதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அவர் எழுந்திருக்கிற போய்தான், அவர் உயிரோடு எழுந்திருக்க போய்தான் இன்றைக்கு நாம் விசுவாசிப்பது வீணாய் போகவில்லை. நாமும் அந்த உயிர்த்தெழுதலை பங்கு பெற தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை தான் இந்த நாளிலே இந்த காரியம் வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து இன்னும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தினால் இன்றைக்கு பாவத்திற்கு விலகி வாழ முடியும் என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம். மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம். அதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசி,
அறிக்கையிடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் முறுக்கம் உடையவரே, இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனே அப்பா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தினால் பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம் என்றபடி எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை எடுத்து உம்முடைய பிள்ளையாக பரிசுத்தவானாக சுவிகார புத்திரனாக தெரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை அழைத்து எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.